நவம்பர் 12. நான் உன்னுடனே இருப்பேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். எல்லா இடங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பணியை செய்யும் பொழுது ஊக்கம் அளிக்கக்கூடிய தேவ வசனம் இதுவே. தேவன் நமக்காக எல்லாம் செய்யும் பொழுது, நம்மோடு இருக்கும் போது யார் நமக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடும்? மோசேயின் காலத்தில் அவருக்கு நேரிட்ட சோதனை, துன்பம், கலக்கம் நமக்கும் வரக்கூடும். அப்பொழுது மோசையோடு இருந்த தேவன் இப்பொழுது நம்மோடும் இருக்கிறார் என்ற தைரியத்தில் நாம் வெற்றி மேல் வெற்றியடைய முனைந்து செயல்பட வேண்டும். பூமிக்குரிய மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் புதிய சுபாவத்தை பெற்றிருக்கும் நாம் நம்முடைய அபூர்ண நிலையிலே பலவீனத்தில் அநேக சோதனைகள், ஏமாற்றங்கள் இவைகளில் அகப்படக்கூடும். அம்மாதிரி வேளைகளில் நம்முடைய அறிவு கண்களை திறந்து நாம் சேவிக்கின்ற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தமாகிய நான் உன்னுடனே இருப்பேன் என்பதை நம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் தைரியமாக செயல்படும் போது எல்லா சோதனைகளிலிருந்தும் ஏமாற்றங்களில் இருந்தும் நீங்கினவர்களாகி நம்முடைய போதகரும் குருவும் ஆகிய கிறிஸ்துவின் மகிமையில் வெற்றி சிறக்க எல்லா வழிகளும் நமக்கு திறக்கும். 2910. எல்லாருக்கும் வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யாத்ராகமம் 3:12 அடிப்படையாக கொண்ட ஒரு சின்ன குறிப்பு. அதோட மைய கருத்து என்னன்னா, நிச்சயமா நான் உன்னோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி. ஆமா, பொதுவா இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கிடைச்சா வாழ்க்கை சுலபமா இருக்கும்னு நாம நினைப்போம். ஆனா இந்த குறிப்பு அதுக்கு நேர்மாறான ஒரு கேள்வி எழுப்புது. கரெக்ட். ஒரு வாக்குறுதி கிடைச்ச பிறகும் ஏன் கஷ்டங்கள் வருதுங்கிற அந்த முரண்பாடுதான். அதுதான் இன்னைக்கு நம்மளோட தேடல். ஆமா, அப்போ ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த வாக்குறுதி பிரச்சனையே வராத ஒரு சொகுசான பயணத்துக்கான டிக்கெட் இல்லைன்னு அந்த குறிப்பு ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திருது. ஓ, அப்படியா? ஆமா, அதுக்கு உதாரணமா மோசேயோட வாழ்க்கையை காட்டுது. அவருக்கு கஷ்டங்கள், சோதனைகள், மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் இது எல்லாமே நிச்சயமா வரும்னு சொல்லுது. ரெண்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? குழப்பமா தான் இருக்கும். ஆனா அதுக்குதான் அந்த குறிப்பு ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துது. என்னது? புதிய இயல்பின் புதையலை நாம் மண்பாண்டங்களில் வைத்திருக்கிறோம்னு ஒரு வரி வரும். மண்பாண்டங்களா? அப்போ அது நம்மளதான் குறிக்குதா? ஆமா, நாம தான் அந்த மண்பாண்டங்கள். அதாவது சுலபமா உடையக்கூடிய, பலவீனமான, குறைகள் உள்ள மனிதர்கள். ஓகே. ஆனா அந்த புதையல், அதாவது கடவுளோட சக்தி நமக்குள்ள இருக்கு. நம்மளோட பலவீனமே அந்த சக்தியை வெளிப்படுத்த ஒரு கருவியா இருக்கிறது தான் இங்க முரணான ஆனா ரொம்ப ஆழமான விஷயம். அட, இதுதான் விஷயமே. அப்போ நம்மளோட பலவீனம் ஒரு தடையே இல்ல, அது ஒரு கருவி. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா நடைமுறையில பாக்கும்போது தொடர்ந்து தோல்வி, கஷ்டம்னு வரும்போது சோர்வாகிறது இயல்புதானே? ஆமா, கண்டிப்பா. அந்த மாதிரி நேரத்துல வெறும் வாக்குறுதிய நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றது மட்டும் போதுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த குறிப்பு சொல்றது வெறும் ஞாபகப்படுத்திக்கிறது மட்டும் இல்ல, நம்ம பார்வைய மாத்த சொல்லுது. பார்வைய மாத்துறதா? ஆமா, அதாவது நம்ம பிரச்சனைய மட்டுமே பார்க்காம யாருக்காக இந்த வேலையை செய்யறோமோ அவர் பக்கம் நம்ம கவனத்தை திருப்ப சொல்லுது. புரியுது, நம்ம கவனத்தை திசை திருப்பணும். ஆமா, அப்போதான் அந்த நான் உன்னுடன் இருப்பேன் என்ற வாக்குறுதியோட உண்மையான வலிமை நமக்கு புரியும். இது அந்த சோர்வுக்கு மத்தியிலையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். வாவ், இப்போ இன்னும் தெளிவா புரியுது. இது ஒரு வீடியோ கேம்ல வர்ற மாதிரி உங்களுக்கு இன்வின்சிபிலிட்டி பவர் அப் கிடைச்சிருக்கு. நல்ல உதாரணம். நீங்க எதிரிகளை சந்திக்கவே மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க சண்டை போடணும், காயப்படலாம், ஆனா ஆட்டத்தோட இறுதியில ஜெயிக்கிறது உறுதி. கரெக்ட். ஆனா அந்த வெற்றி நேர வராதுன்னு இந்த குறிப்பு சொல்லுதே. ஆமா, அதுதான் இதுல உச்சகட்ட சுவாரஸ்யம். வெற்றி வரும், ஆனா அது நாம் அறியாத, எதிர்பாராத கோணலான வழிகள்ல வரலாம்னு சொல்லுது. கோணலான வழிகளா? அதாவது நாம நினைக்காத மாதிரி? ஆமா, நாம ஒரு வழிய நினைப்போம், ஆனா வெற்றி வேற ஒரு பாதையில வரும். இப்போ ஒரு தொழில் தொடங்குறோம்னு வச்சுப்போங்க. நேரா போய் முதலீடு வாங்கிடலாம், வெற்றிகரமா நடத்திடலான்னு ஒரு திட்டம் போடுவோம். சரி. ஆனா யதார்த்தத்துல முதலீடு கிடைக்காது, டீம்ல பிரச்சனை வரும், மார்க்கெட் மாறும். இதெல்லாம் நாம தோல்வின்னு நினைக்கிற கோணலான பாதைகள். ஆமா, இதெல்லாம் தடைகள் மாதிரி தெரியும். ஆனா இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஒவ்வொரு கோணலான பாதையும்
கடைசியில நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம நோக்கத்தோட வெற்றிக்கும் அவசியமான ஒண்ணுதான் சொல்லுது. ஆக இந்த ஆழமான தேடல்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். இந்த வாக்குறுதி பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை பற்றியது அல்ல, மாறாக பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு துணை இருக்கிறது என்பதை பற்றியது. சரியா சொன்னீங்க. அந்த துணை நாம நினைக்கிற நேர்கோட்டு பாதையில வெற்றியை தராம சுத்தி வளைச்சு போனாலும் இறுதியில ஒரு ஆழமான அர்த்தமுள்ள வெற்றிக்கு வழிவகுக்கும். கண்டிப்பா. இத ஒரு இறுதி சிந்தனையோடு முடிப்போமா? சொல்லுங்க. அந்த கோணலான பாதைகள்ல வர்ற வெற்றி நமக்கும் நம் தலைவரின் மகிமைக்கும் நன்மை பயக்கும்னு இந்த குறிப்பு சொல்லுது. ஆமா. இது உங்களுக்காக ஒரு கேள்வியை எழுப்புது. இப்போ நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு சவால ஒரு தடையா மட்டும் பார்க்காம, இந்த குறிப்பு சொல்ற மாதிரி அது உங்க வளர்ச்சிக்கான ஒரு எதிர்பாராத கோணலான பாதையோட ஒரு பகுதியா இருக்கலான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா, அந்த சவாலை நீங்க அணுகிற விதத்துல என்ன மாற்றம் வரும் யோசிச்சு பாருங்க.